بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى زاد للآخرة فالله تبارك وتعالى يقول في محكم تنزيله العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மர்மை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்குடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறான ஒரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மர்மையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையிலே நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழக்கூடியதான எல்லா வசதிகளையும் நமக்கு செய்து தந்திருக்கின்றான். நமக்கு உண்ணுவதற்கு, பருகுவதற்கு, குடும்பம் நடத்துவதற்கு, பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு, இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து நாம் உல்லாசமாக பயணிப்பதற்கு, இப்படியெல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லா வகையான வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து தந்திருக்கின்றான். அப்படி செய்து தந்த அவன் தன்னை நினைவுபடுத்துவதற்காக ஒரு இபாதத்தாக, ஒரு வணக்கமாக தினசரி ஐவேளை தொழுகை என்ற ஒன்றை நமக்கு கடமையாக்கியிருக்கின்றான். இந்த 5 நேர தொழுகையுடைய இந்த நேரத்தை நாம் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு மணி நேரம் கூட நமக்கு அந்த நேரம் செல்வதில்லை. இந்த தொழுகைக்காக நாம் ஒதுக்குகின்ற நேரம் ஒரு மணி நேரம் கூட அதற்காக நாம் நேரம் ஒதுக்க வேண்டிய தேவை நமக்கு வருவதில்லை.
24 மணி நேர வாழ்க்கையிலே நம்முடைய நித்திரைக்கு 3இல் ஒரு பகுதியை நாம் ஒதுக்கினாலும் மற்ற பாதி பகுதியிலே மற்ற 16 மணி நேர அந்த காலத்திலே சுமார் ஒரு 1 மணி நேரம் அல்லது 1.25 மணி நேரம் தான் இந்த தொழுகைக்காக நாம் ஒதுக்க வேண்டும். அதையும் கூட அல்லாஹ் தஆலா நமக்கு ஓய்வு நேரங்களிலே அந்த தொழுகையிலே நமக்கு ஃபஜ்ருடைய நேரம், அது நம்முடைய தொழில் செய்கின்ற நேரம் அல்ல. லுஹருடைய நேரம் அது பகல் உணவுடைய நேரம். இஷாவுடைய நேரம் எல்லா வேலை வெட்டிகளும் முடிந்ததுக்கு பின்னால் உள்ள நேரம். இப்படியான அமைப்பிலே அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை நமக்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றான். அத்தகைய இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் 20வது அத்தியாயத்திலே சொல்லும்போது அக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான். இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வை பற்றி நாம் நினைக்கின்ற ஒரு இபாதத்து, ஒரு வணக்கம், அல்லாஹ்வோடு நேரடியாக உரையாடுகின்ற ஒரு இபாதத்து, அப்படியான ஒரு வணக்கமாகத்தான் இந்த தொழுகையை அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். அப்படியான இந்த தொழுகையை நாம் தொழுகின்ற நேரத்தில் நாம் இன்று அதிகமான மக்களை பார்க்கின்றோம். இந்த தொழுகையிலே மிக பெரும் அலட்சியம் இன்று மக்களுக்கு மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தொழுகைக்காக அவர்கள் நின்றார்கள் என்றால் தொழுகையிலே அவர்களிடத்தில் இருக்கின்ற அலட்சியமான தன்மையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையின் மூலமாக என்ன எதிர்பார்க்கிறான் என்றால் 23வது அத்தியாயம் அல் முஃமினூன் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் இருக்கின்றதே, அந்த அத்தியாயத்தை தொடங்கும் போதே அல்லாஹ் சொல்கிறான் கத் அஃப்லஹல் முஃமினூன், மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வெற்றி எதன் மூலமாக கிடைக்கின்றது என்று சொன்னால் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுகிறார்கள். அப்படியான மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதனுடைய மறுபகுதியையும் அடுத்த வசனத்திலே சொல்கிறான் வல்லதீனஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீண் பராக்குகளை அவர்கள் புறக்கணித்து உள்ளச்சமான தொழுகையை தொழுகின்ற தொழுகையாக அவர்கள் தொழுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வீண் பராக்குகள் என்று சொல்லும்போது அந்த தொழுகையை மறக்கடிக்கக்கூடிய எந்த செயலிலும் அவன் ஈடுபடாமல் முழுமையாக அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டு தொழக்கூடிய ஒரு தொழுகை என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். இப்பொழுது இந்த தொழுகைக்காக நாம் வருகிறோம், தொழுகைக்காக நாம் நேரம் ஒதுக்கி வருகிறோம் அல்லவா? அப்படி வருகின்ற நேரத்திலே இந்த தொழுகையை எத்தனை வீதமான மக்கள் சரிவர நிறைவேற்றுகிறார்கள், முறையாக நிறைவேற்றுகிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த தொழுகையின் மூலமாக 2 அம்சங்களை நாம் பார்க்கின்றோம். ஒன்று தனித்து தொழும் தொழுகை, இரண்டாவது ஜமாத்தோடு தொழும் தொழுகை. ஜமாத்தோடு தொழுகின்ற தொழுகையிலே இன்று மக்களிடத்திலே மிகப்பெரிய அலட்சியம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஜமாத்தோடு தொழுகின்ற தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இடுகின்ற ஒரு கட்டளையை சஹீஹுல் புகாரி 725வது ஹதீஸை நீங்கள் புரட்டி பாருங்கள். அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அகீமு சுஃபுவக்கும், உங்களுடைய சஃப்புகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபியாளோடு இந்த கட்டளை கேட்ப நமது சப்புகளை நாம் எப்படி சரி செய்வோம் என்றால், எங்களில் ஒரு சகோதரனுடைய தோல் அடுத்த சகோதரனுடைய தோளோடு ஒட்டியதாக இருக்கும், சேர்ந்திருக்கும், பிரிவிருக்காது. அதே போல எங்களில் ஒரு சகோதரனுடைய கால் அடுத்த சகோதரனுடைய காலோடு சேர்ந்ததாக இருக்கும், பிரிவிருக்காது. இன்னும் நாம் பார்க்கின்றோம் எப்படி என்று சொன்னால்,
அதாவது ஒரு சப்புல இருக்கக்கூடியவங்களோட அந்த ஹதீஸின் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையின் அடிப்படையிலே சப்பை சரி செய்வார்கள் என்று சொன்னால் அந்த சப்பிலே இன்னும் 3 பேர் 4 பேருக்கு இடம் இருக்கும். ஒரு நீளமான சப்பா இருந்தா அதை விட கூடுதலானவர்களுக்கு இடம் கிடைத்து விடும். அந்த அளவுக்கு இடைவெளி விட்டு விடுகிறார்கள். காலோடு காலை சேர்ப்பதற்கு அவர்கள் ஏன் பின்வாங்குகிறார்கள்? இவருடைய காலும் இங்கு அசுத்தமான கால் இல்லை. பள்ளிவாசலுக்கு நுழைகின்ற அத்தனை பேருடைய காலும் சுத்தமான கால். ஏன்? உது செய்து கொண்டு காலை துப்புரவு செய்து கழுவி கொண்டுதான் வருகிறார்கள். அப்படி கழுவி கொண்டு வருகின்ற காலோடு ஏன் காலை சேர்க்க முடியாது? காலை ஒருவர் சேர்க்க அவர் எடுத்து செல்வதென்றாலும் அவர் முயற்சி செய்வதென்றாலும் பக்கத்தில் இருக்கின்றவர் தன்னுடைய காலை இழுத்துக் கொள்கிறார். அவர் சேர்ப்பதற்கு இடம் கொடுக்கிறார் இல்லை. அந்த நிலைமையை நாம் இன்று பார்க்கிறோம். அதனால் எது சுன்னா என்று சொன்னா தனது பக்கத்தில் இருக்கின்ற நமது வலதிலும் நமது இடதிலும் இருக்கின்ற சகோதரனுடைய காலோடு கால் சேர்ந்திருக்க வேண்டும், தோளோடு தோல் சேர்ந்திருக்க வேண்டும். அப்படி சேர்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரை நாம் பார்க்கின்றோம், காலை அவர்கள் நன்றாகவே அகற்றி விடுகிறார்கள். அப்படியும் அகற்றக்கூடாது. கால் எப்படி வைக்கப்படும் என்று சொன்னால் இந்த உடம்புடைய அகலம் எதுவோ அதற்கு நேராக கால் இருந்தால் போதும். ஏனென்றா தோளோடு தோல் சேர்க்கப்படுகிறது, காலோடு கால் சேர்க்கப்படுகிறது என்று சொன்னால் நம்முடைய கால் நம்முடைய உடம்புடைய அகலத்துக்கேற்ற அளவுக்கு இருந்து விட்டால் காலோடு காலை சேர்த்திக் கொள்ள முடியும், தோளோடு தோலை சேர்த்திக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்புடைய விஷயத்தில் இன்னும் ஒரு எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். அதுதான் மிக கூடுதலாக கூர்ந்து கவனிக்கத்தக்கது. என்ன எச்சரிக்கை என்று சொன்னால் சப்புகளில் நீங்கள் இடை விட்டு விட வேண்டாம். அப்படி இடை விட்டு விட்டால் ஆட்டு மந்தைக்குள் ஓனாய் பிரவேசிப்பது போல உங்களுக்கிடையிலே ஷைத்தான் நுழைந்து விடுவான், ஷைத்தான் பிரவேசித்து விடுவான். இது ஒரு எச்சரிக்கை. அதாவது முதலாவது எச்சரிக்கை என்ன? ஆட்டு மந்தைக்குள் எப்படி ஓனாய் பிரவேசிக்குமோ அதுபோல உங்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் நுழைந்து விடுவான். அதனால நீங்கள் இடைவெளி விட வேண்டாம், காலை சேர்த்திக் கொள்ளுங்கள். இது ஒரு எச்சரிக்கை. இன்னும் ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? நீங்கள் சப்புகளிலே நீங்கள் நெருங்கி இருக்கவில்லை என்றால், ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னா உங்களது உள்ளங்களுக்கு இடையிலே முரண்பாடு ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு மத்தியில அன்பு, இரக்கம், பிணைப்பு, சகோதரத்துவம் இருக்க மாட்டாது. ஏன்? அடுத்த சகோதரன் அவனை நாம் நமது ஒரு உடன்பிறப்பு போன்ற ஒரு சகோதரனாக மதிப்பதனால்தான் காலோடு காலையும் தோளோடு தோளையும் சேர்த்துக் கொள்கிறோம். அப்படி சேர்த்துக் கொள்ள மறுத்தால் அவனை ஒரு சகோதரனாக நாம் பார்க்காமல் ஒரு எதிரியாக பார்க்கிறோம் என்ற மனப்பான்மை அங்கே உருவாகி விடுகின்றது. அதனால உங்களது உள்ளங்களுக்கு இடையில முரண்பாடு ஏற்பட்டு விடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அதனால் சப்புடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இது நான் சப்புகளில் நிற்கின்ற அமைப்பு. அடுத்த அம்சம் என்னவென்று சொன்னால், தொழுகையிலே இன்று நாம் பார்க்கின்றோம், தொழுகின்றவர்கள் தனித்து தொழுகின்றவர்களுடைய நிலைமையை பார்த்தால் அவர்களுடைய தொழுகை மிக வேகமாக தொழுகின்ற தொழுகையை பார்க்கின்றோம். எதுவரைக்கும் என்று சொன்னால், அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை நடுத்தரமாக ஓதுகிறார். மிகவும் வேகமும் இல்லை, மிகவும் நீளமும் இல்லை, ஒரு நடுத்தரமாக அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே 3 வசனங்கள் கூட ஓதுவதற்கிடையில் பக்கத்தில் உள்ளவர் ருக்குவுக்கு போய்விடுகின்றார். அவ்வளவு வேகமாக ஓதுகிறார். அப்படியான வேகமான அந்த ஓதலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அப்படி வேகமாக ஓதக்கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதுவதென்றால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்
சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். ஆமீன். இப்போ ஒவ்வொரு எழுத்தும் நாவினால் உச்சரிக்கப்படுகின்ற அளவுக்கு ஓத வேண்டும். இதில் ஒவ்வொரு எழுத்து இருக்கின்றது. ஹா, ஹாவை ஹாவாக உச்சரிக்க வேண்டும். ஐன், ஐனை ஐனாக உச்சரிக்க வேண்டும். ஹா, ஹாவை இந்த உள்ளத்தால் உச்சரிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு எழுத்தும் அதனுடைய அந்த உச்சரிப்போடு உச்சரிக்கப்பட வேண்டும். ஆயிஷா நாயகியிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதுவது எப்படி இருந்தது என்று கேட்டபோது ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு அழகான ஒரு பதில் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை ஓதுகின்ற போது ஒவ்வொரு எழுத்துக்குரிய உச்சரிப்பையும் தனித்தனியாக விளங்குகின்ற அளவுக்கு தெளிவாக உச்சரிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல் குர்ஆனை வேகமாக நாம் ஓதக்கூடாது. அல் குர்ஆனை ஓதுவதற்கென்று ஒரு கிராத்துடைய அமைப்பு இருக்கின்றது. நீண்ட கிராத்துகளோடு அழகாக ஓதுவது இருக்கின்றது. அது குர்ஆனை நாம் அழகாக உச்சரித்து ஓதுகின்ற ஒரு அமைப்பு தான் அது. ஆனால் தொழுகையில் ஓதும் போது நடுத்தரமாக ஓத வேண்டும். அதனால நாம் தனித்து தொழுகின்ற நேரங்களிலே வேகமாக குர்ஆனை ஓதுகின்ற அந்த போக்கை நாம் விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பின்னால் உள்ள ஒரு அடுத்த சூரா என்று சொன்னாலும் அதையும் நான் ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த சூராவை ஓத வேண்டும். இப்படி அல் குர்ஆனை ஓதிவிட்டு ருக்குவுக்கு செல்கிறோம். ருக்குவுக்கு சென்றோம் என்றால் அந்த ருக்குவிலே நாம் ஒவ்வொரு ருக்குவில் ஓதப்பட வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரப்பட்டவைகளை திருத்தமாக ஓத வேண்டும். அதாவது சுப்ஹான ரப்பியல் அலீம் ருக்குவிலே 3 முறை ஓத வேண்டும். இந்த சுப்ஹான ரப்பியல் அலீம் என்பதை தெளிவாக உச்சரிக்க வேண்டும். சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம், சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று தெளிவாக உச்சரிக்க வேண்டும். அப்படி உச்சரிப்பதோடு இவ்வளவு மட்டும்தான் ருக்குவில் ஓதுவதல்ல, ருக்குவில் ஓதுவதற்கு இன்னும் உண்டு. சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். ஆக குறைந்தது இந்த அளவுக்கு ஓதுவது. இதைவிட அதிகம் ஓதுவதற்கு இருக்கின்றது. ஆக குறைந்தது இந்த அளவாவது நாம் ஓத வேண்டும். அப்படி ஓதினால் அந்த ருக்கு ஒரு நிதானமான அமைப்பிலே அந்த ருக்கு செய்யப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக ருக்குகளையும் சுஜூதுகளையும் செய்யக்கூடியவர்களையும் வேகமாக குர்ஆனை ஓதி தொழக்கூடியவர்களையும் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த கடுமையான எச்சரிக்கை என்ன தெரியுமா? நீங்கள், அதாவது திருடர்களிலே மோசமான திருடன் தொழுகையை திருடுகிறவன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், தொழுகையையும் திருட முடியுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தன்னுடைய தொழுகையை அவர் உள்ளச்சத்தோடு அவர் முறையாக தொழாமல் வேகமாக ருக்குகளையும் சுஜூதுகளையும் செய்து தொழுகிறாரோ அவர் தொழுகையை திருடுகிறவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அதனால் அதாவது ருக்குகளையும் சுஜூதுகளையும் வேகமாக செய்யக்கூடாது, நிதானமாக செய்ய வேண்டும். அதே போல அத்தஹியாத்து ஓதுவது என்று சொன்னால் அத்தஹியாத்தை பூரணமாக ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே ஒரு உதாரணம் கேட்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு வீட்டை கட்டப் போகிறீர்கள். அந்த வீட்டை கட்டுவதற்கு முன்னதாக அந்த வீட்டை கட்டுவதற்கென்று இருக்கக்கூடிய பொறியியலாளர், அதாவது இன்ஜினியர், அந்த வீட்டை கட்டுவதற்கென்று அவர் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஒரு அளவு சொல்லியிருப்பார். அந்த அளவை நீங்கள் கணக்கு பார்த்தா செலவு கொஞ்சம் கூடுதலாக போகிறது. ஏன் இவ்வளவு செலவழிக்க வேண்டும்? இதில் பாதியை செலவழித்து நான் ஃபவுண்டேஷனை போட்டு விடுவோமா என்று நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள். ஏன்? நீங்கள் குடிவாழ போகின்ற வீடு, அந்த வீடு உறுதியாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், உடைந்து விழுந்துவிடக்கூடாது என்பதனால அத்திவாரத்தை நீங்கள் இன்ஜினியருடைய அந்த அவருடைய வழிகாட்டல் படி திருப்தியாக போடுகின்றீர்கள். அதே போல அதற்கு போடக்கூடிய கம்பிகள்,
அதற்கு செலவழிக்கக்கூடிய சீமந்துகள், இப்படி ஒவ்வொரு பொருள்களையும் நீங்கள் கவனமாக செய்து அந்த வீட்டை கட்டுகின்றீர்களா இல்லையா? நாம குடிவாழக்கூடிய ஒரு வீட்டை இந்த அளவு கவனமாக நாம் செய்கிறோம் என்று சொன்னா, அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதான இந்த தொழுகையை நாம் எவ்வளவு கவனமாக தொழ வேண்டும்? அல்லாஹ் இந்த தொழுகையை நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படித்தானே நாம் தொழ வேண்டும். நாம் வேகமாக தொழுவதனால் நமக்கு என்ன கிடைத்து விட போகிறது? நாம் வீட்டிலிருந்து தொழுகைக்காக நேரம் ஒதுக்கி மஸ்ஜிதுக்கு வருகிறோம். அப்படி வருகின்ற அந்த இடத்துல நாம் அங்கு வருவதற்கும் திரும்பி செல்வதற்கும் அங்கு தரித்திருப்பதற்கும் எடுத்துக்கொள்கின்ற நேரத்தை விட திருப்திகரமாக தொழுதா ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கூடுதலாக நேரம் போய்விடும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், தொழுது விட்டு தொழுகை முடிந்ததற்கு பின்னால வீட்டுக்கு செல்வதற்கு இடையில பாதையிலே அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்ற நிறைய பேரை பார்க்கிறோம். தொழுகையை முடித்து விட்டார்கள், ஆனால் உடனடியாக வீட்டுக்கு செல்ல மாட்டார்கள். கடை தெருவில் இருப்பார்கள், உல்லாசமாக இருப்பார்கள், கதைத்துக் கொண்டிருப்பார்கள், ஹாஸ்யமாக ஜோக்காக கதைத்துக் கொண்டிருப்பார்கள், எல்லாமே செய்வார்கள். ஆனால் தொழுகையை மட்டும் அலட்சியமாக வேகமாக தொழுது விடுவார்கள். இப்படி தொழக்கூடாது சகோதரர்களே. அலட்சியமான தொழுகையை அல்லாஹ் எதற்கு ஒப்பிடுகிறான் தெரியுமா? ஏற்கனவே நான் சொன்னேன், என்னது 23வது அத்தியாயத்தை அல்லாஹ் தொடங்கும் போதே மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழுகின்ற தொழுகையாளிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அப்படி சொன்ன அந்த அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையிலே அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறான், அதுக்கு மாற்றமான தொழுகையாளிகளை பற்றி அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தின் 142வது வசனத்திலே சொல்கிறான். குர்ஆனை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். அல் குர்ஆனுடைய இலக்கங்கள் சொல்லப்பட்டா வீட்டுக்கு போய் கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். 4வது அத்தியாயத்தின் 142வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா யுராஊனன் நாஸ வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா. முனாஃபிக்குகளுடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த முனாஃபிக்குகள் எப்படி தொழுவார்கள் தெரியுமா? தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். அவர்கள் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுவார்கள். தான் தொழுகிறேன் என்பதை பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள். அந்த தொழுகையில அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் நினைப்பார்கள், அல்லாஹ் அல்லாதவைகளைத்தான் அதிகம் நினைப்பார்கள். வியாபாரத்தை பற்றி, பணத்தை பற்றி, சேமித்திருக்கின்ற வங்கி கணக்கை பற்றி, அல்லது இவர்கள் எதிர்காலத்தில் செய்ய போகின்ற திட்டங்களை பற்றி, இப்படி பலவாறான சிந்தனைகள் எல்லாம் தொழுகைக்குள்ளே வந்து விடுகின்றது. ஆனா அல்லாஹ்வை கொஞ்சமாகத்தான் நினைப்பார்கள். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, கொஞ்சமாகவே அன்றி அல்லாஹ்வை நினைக்க மாட்டார்கள். இது முனாஃபிக்குகளுடைய தொழுகை. மூமின்களுடைய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வை அதிகம் நினைக்கின்ற தொழுகையாக மூமின்களுடைய தொழுகை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நம் எல்லோருக்கும் பரிச்சயமான அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூரா தான் அரஐத்தல்லதி யுக்கதிபு பித்தீன். இந்த சூறாவிலே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எப்படியான தொழுகையாளிகள்? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அவர்கள் பொடுபோக்காக அலட்சியமாக தொழுவார்கள். அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியமாக தொழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகின்றார். இப்போது அலட்சியமான தொழுகையை அல்லாஹ் தஆலா தொழுகின்ற தொழுகையாளிகளை பற்றி என்ன சொல்கிறான்? அவர்களுக்கு கேடுதான் இல்லாததா சொல்றான். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அலட்சியமாக தொழுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா வைல், கேடு என்று சொல்லி காட்டுகின்றான். அதனால் நம்முடைய தொழுகை இருக்கின்றது நிதானமாக, கிராத்துகளை தெளிவாக ஓதி, ருக்கூஐ ஒழுங்காக செய்து,
சுஜூதை ஒழுங்காக செய்து அந்த தொழுகையை தொழுக வேண்டும். அத்தஹியாத்தை நாம் பார்க்கிறோம். கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? சில இமாம்களுக்கு பின்னால் தொழும்போது நமக்கு கண்ணீர் வருகிறது. ஏன்? அவ்வளவு வேகமாக தொழுது விடுகிறார்கள். சூரத்துல் ஃபாத்தியாவிலே, அதாவது லுஹர் அஸ்ர் போன்ற தொழுகைகளை தொழும்போது ஈயாக்க நஅபுது ஓதுவதற்கு இடையிலே ஒரு ருக்குக்கு போய் விடுகின்றார். என்ன ஓதுகிறார் இந்த இமாம்? இப்படியான இமாம்களை இன்று நாம் பார்க்கின்றோம். இப்படி வேகமாக எதற்கு தொழுகை நடத்துகிறார்? என்ன அவர் இந்த இமாமத்து என்பது ஒரு தொழில் செய்கிறாரா? சம்பளத்துக்கு உத்தியோகம் பார்க்கிறாரா? அவருடைய தொழுகை பின்னால தொழுகின்ற மாமூம்களை அனுசரித்தல்லவா தொழுகை நடத்த வேண்டும். அப்படி இல்லாத ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அத்தஹியாத் இருக்கின்றதல்லவா, அத்தஹியாத் என்பது மிக முக்கியமான ஒரு கட்டம், சாதாரணமான கட்டம் அல்ல. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்கின்ற இடம்தான் அத்தஹியாத். அப்படியான அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னக்க ஹமீதும் மஜீத் என்பதற்கு பின்னால சில துஆக்களை ஓதி இருக்கின்றார்கள். அந்த துஆக்களை கண்டிப்பாக நாம் பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஒரு துஆவை ஒரு முறை பாடமிட்டுக் கொண்டால் மௌத்தாகின்ற வரைக்கும் அந்த துஆவை ஓதுகிறோம். ஒரு முறை தான் பாடமிட வேண்டும். ஒருவர் தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு 15வது வயதில் ஒரு துஆவை பாடமிட்டா 75வது வயது வரைக்கும் அந்த துஆவை தான் ஓதுகிறார். நாம ஒரு 10 துஆவை பாடமிட்டுக் கொண்டா அந்த 10 துஆவையும் முதுமை வரைக்கும் அதைத்தான் ஓதுகிறார். கஷ்டமான ஒரு காரியம் இது. இன்றைக்கு கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டா எல்லோருக்கும் கம்ப்யூட்டர் தெரியுமா? வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியுமா? அந்த கம்ப்யூட்டர் தொடர்பில்லாதவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா குர்ஆன் எல்லோருக்கும் தெரியும். அந்த ஹதீஸ், துஆக்கள் எல்லோருக்கும் பாடமிட்டுக் கொள்ள முடியும். இந்த துஆவை பாடமிடுவதனால நமது உள்ளத்திலே ஒரு தக்வா, ஒரு அச்சம் ஏற்பட்டு விடுகின்றது. ஆயிஷா நாயகி சொல்லுகிறார்கள், புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்திலே இன்னக்க ஹமீதும் மஜீத் என்று ஓதினதுக்கு பின்னால சில துஆக்களை ஓதுவார்கள். அந்த துஆவிலே 4 வகையான ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடாமல் சலாம் கொடுக்க மாட்டார்கள். கபருடைய வேதனை, நரக வேதனை, இந்த உலக வாழ்க்கையின் போது ஏற்படுகின்ற சோதனைகள், மரணத்தின் போது ஏற்படுகின்ற சோதனைகள், தஜ்ஜாலுடைய வருகையின் போது ஏற்படுகின்ற சோதனை என இந்த 4 வகையான ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்க மாட்டார்கள் என்று ஆயிஷா நாயகி அறிவிக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபில் கபர், கபர் வேதனை விட்டும் அல்லாஹ்வே கபர் வேதனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மின் அதாபி ஜஹன்னம், அல்லது வஅஊது பிக மின் அதாபின் நார், நரக வேதனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலக வாழ்க்கையின் போது ஏற்படுகின்ற சோதனைகள், மரணத்தின் போது ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய வருகையின் போது ஏற்படுகின்ற சோதனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 வகையான சோதனைகளை விட்டும் பாதுகாவல் தேடியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, மரணித்த உடனே நாம் போய் சேரக்கூடிய இடம் கபர். அந்த கபரை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டுமா இல்லையா? மறுமை நாளையில் விசாரணைக்கு பின்னால் நாம் நன்மைகள் குறைவாகவும் தீமைகள் அதிகமாகவும் செய்திருந்தால் போய் சேர வேண்டிய இடம் நரகம். அந்த நரகத்தை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டுமா இல்லையா? இந்த உலக வாழ்க்கையில ஈமானுக்கு சோதனையாக பல சோதனைகள் இருக்கின்றன. அந்த சோதனைகளை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டுமா இல்லையா? மரணத்தின் போது கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக யார் மொழிகிறாரோ அவர் சுவர்க்கம் பிரவேசிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஒரு உணர்வு அந்த கடைசி நேரத்தில் எனக்கு ஏற்பட வேண்டுமா இல்லையா?
இதுதான் மரணத்தின் போது சோதனை. இப்படியான சோதனைகளை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகின்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்களே, இந்த சபையில் இருக்கின்ற எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம்? சிந்தித்து பாருங்கள். இந்த சபையில் இந்த ஜும்மாவுக்கு வந்து அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு இடத்தில் நான் கேட்கின்ற கேள்வி, உங்களில் எத்தனை பேருக்கு இந்த துஆ பாடம்? இது மட்டுமல்ல, இன்னும் துஆக்கள் இருக்கின்றன. அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து வமா அலந்து வமா அஸ்ரஃப்து வமா அந்த அலவு பிஹி மின்னி அந்தல் முகத்தி வாந்தல் முஆখির வாந்த அலா குல்லி ஷை கதீர். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரப். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. அல்லாஹ்வே, உன்னை தவிர வேறு எவரும் பாவங்களை மன்னிக்க மாட்டார்கள், எனது பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக. இப்படியான இந்த துஆக்களை எல்லாம் நாம் பாடமிடாமல் இந்த உலகத்தில் என்னதான் செய்கிறோம்? இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நம்முடைய செயல்பாடுகளால எதை நாம் கபருக்கு எடுத்து செல்கிறோம்? இந்த துஆக்களை பாடமிட்டால் இது நம்மோடு சேர்ந்து கபர் வரைக்கும் வரும். முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்கின்ற இடம் வரைக்கும் இவையெல்லாம் வந்து சேரும். அதனால் தொழுகை உள்ளச்சமாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, இந்த தொழுகை உள்ளச்சமாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்னும் ஒரு முக்கியமான வழி இருக்கின்றது. அந்த வழியை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்களுடைய தொழுகை கண்டிப்பாக உள்ளச்சமாக இருக்கும். ஷைத்தானுடைய நினைவு உங்களுக்கு வரவே மாட்டாது. அல்லாஹ் என்ன சொன்னான்? அக்கிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக தொழுகையை நிலைநாட்டுவீராக என்று அல்லாஹ் சொன்னான் அல்லவா? அந்த ஆயத்திலே உள்ள அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப உங்களது தொழுகை கண்டிப்பாக அமைந்துவிடும். அது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் அக்பர் என்று கட்டுகின்ற ஆரம்ப தக்பீர் முதல் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் உள்ள அத்தனை அம்சங்களையும் நீங்கள் மொழிபெயர்ப்பை மனப்பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஒரு துரதிஷ்டம் என்ன? நம்முடைய தாய்மொழி தமிழ், நமக்கு அரபு மொழி தாய்மொழி அல்ல. அதனால் இதனுடைய மொழிபெயர்ப்புகளை மனப்பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். அதே போல சலாம் கொடுத்ததற்கு பின்னால் ஓதக்கூடியவைகளுடைய மொழிபெயர்ப்பை மனப்பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். இப்படி மனப்பாடமிட்ட நிலையில் நாம் இதை ஓதுவோமாயிருந்தா நாம் ஷைத்தானை நினைப்பதற்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. ஷைத்தானியத்தான எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ்வுடைய நினைவோடு மட்டும்தான் தொழுவோம். எப்படி? இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இதை ஓதும் போது மொழிபெயர்ப்பு தெரிந்தால் அல்லாஹ்வுடைய நினைவு தான் நமக்கு வரும். முன்னால் அல்லாஹ் இருக்கிறான், அவனோடு உரையாடுகிறோம், நாம் சொல்லுவதை அவன் செவிதாழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பது போன்ற உணர்வு வரும். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக. சொல்லும் போது முன்னால் இருக்கின்ற ஒருவரை பார்த்து சொல்வது போன்ற உணர்வு இந்த வசனத்தில் வரத்தான் செய்யும். அதே போல நாம மாலிக் யௌமித்தீன் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு அச்சம் அங்கே வரும். என்ன? நியாய தீர்ப்பு நாளின் எஜமானனாக அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னா மஹ்ஷர் மைதானத்திலே நான் எழுப்பி விசாரணைக்காக நிறுத்தப்படும் போது அல்லாஹ் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல தகுதியுடைய வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வு இந்த வசனத்தை ஓதும் போது நமக்கு வரும். அதே போல ருக்கூவிலே ஓதக்கூடிய, சுஜூதிலே ஓதக்கூடிய, அத்தஹியாத்திலே ஓதக்கூடிய ஒவ்வொன்றையும் ஓதும் போது அந்த உணர்வு நமக்கு வரும். இரண்டு சுஜூதுகளுக்கு நடுவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வகையான அம்சங்களை எல்லாவிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த உலகம், மற்ற நாளும் மர்மையோடு தொடர்பட்டது. ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்ஸுக்னி, அல்லாஹ்வே என்னை மன்னிப்பாயாக, என் மீது அன்பு காட்டுவாயாக, எனக்கு நேரான வழியை காட்டுவாயாக,
என்னை பாவங்கள் தீமைகளை விட்டும் தூரப்படுத்துவாயாக. இந்த நான்கும் மர்மையோடு தொடர்பானது. வர்சுக்னி, இந்த உலகத்தில் எனது வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அவைகளை தருவாயாக. எனக்கு உணவு தேவையா, அதை தருவாயாக. உடை தேவையா, தருவாயாக. நோய்க்கு பரிகாரம் தேவையா, அதை தருவாயாக. இப்படி எனக்கு இந்த உலகத்தில் எது தேவையோ அதை எனக்கு தருவாயாக என்று கேட்கிறோமே. இந்த துஆவை அர்த்தம் தெரிந்த நிலைமையில் நாம் ஓதினா அல்லாஹ்வை தவிர வேறு எந்த நினைவாது நமக்கு வருமா? வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? கிடையாது. அதனால் நாம் செய்கின்ற காரியத்தை திறம்பட செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும், உறுதியாக செய்ய வேண்டும் என்று துனியாவுடைய காரியங்களில் மட்டும்தான் செய்கிறோம். மகனுக்கு பெண் பார்ப்பது என்று சொன்னா தாயும் தந்தையும் எத்தனையோ கேரக்டர்கள் எல்லாம் தேடித்தான் பெண் பார்ப்பார்கள். ஆனா நாம் மறுமைக்காக எடுத்து செல்கின்ற ஒரு இபாதத்து இந்த தொழுகை. இந்த தொழுகையை திறம்பட செய்யவில்லை என்று சொன்னா அல்லாஹு தஆலா அந்த முனாஃபிக்குகள் கூட்டத்திலே சேர்த்து விடுவான். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளான இருப்பார்கள். வலா யذ்குருனல்லாஹ் இல்லா கலீலா, கொஞ்சமாக வென்றி அல்லாஹ்வை நினைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த கூட்டத்தில் நம்மை சேர்த்து விடுவான். அதனால் அல்லாஹ்விடத்திலே அவனுக்காக நாம் தொழுகின்ற இந்த தொழுகையை திறம்பட தொழுது, ஒழுங்குமுறையாக தொழுது, அதனூடாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக்கொள்வதோடு சுவர்க்க பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.